screen தெரியுதுல்ல? Yes, sir. Okay. Okay, so இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஜென்ரிக்கா இதில் உள்ள ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ப்ளஸ் வந்து சார்ட்டிங் லாஜிக்லாம் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா நேற்று செஷனில் ஜென்ரிக்காக ஒரு டேபிளில் டேட்டா எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் வித் சம் சர்டன் கண்டிஷன். ஸோ இன்னைக்கு வந்து வில் see about few operators. So operators equal to less than greater than less than equal to greater than equal to. ஸோ அது போக நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டரை மென்ஷன் பண்ணுறதுக்கு லெஸ் தென் கிரேட்டர் தென் இந்த மாதிரி. ஸோ இது மூணுமே சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்ஸ் சொல்கிறாங்க. மூணுமே சேர்ந்து நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது எந்த ஆப்ரேட்டர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எய்தர் லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் ஆக்சிலோமீட்டர் ஈக்குவல் டு ஆர் கேப். ஸோ இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கேப் சிம்பிள் மாதிரி இருக்கு பாருங்க, இதுக்கு நம்பர் 6க்கு மேலே இருக்கும். இது ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இதை நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கலாம், கேப் ஈக்குவல்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இது எல்லாமே நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரிக்காக உள்ள ஆப்ரேட்டர்ஸ். ஈக்குவல் டு, லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு அப்படிங்கிறதுலாம் ஜென்ரிக்காக உள்ள ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அது போக ஆப்ரேட்டர்ஸ் இன்னு லைக் தென் between and null is null. ஸோ இது போக இது ஒரு அடிஷ்னலாக நாட்டு சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஆப்ரேட்டர் முன்னாடியும். is null, is not null. ஸோ இன்னு தென் நாட் இன்னு, லைக் நாட் லைக் அந்த மாதிரி. ஸோ அது போக இதில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. அண்டு, ஆறு, நாட்டு. அது போக இதில் என்னென்ன கிளாஸஸ்லாம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா செலக்ட் பார்த்துருக்கோம், ஃப்ரம் பார்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து வேர் பார்ப்போம். வேர் கிளாஸ் ப்ளஸ் ஆர்டர் பை அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஜென்ரிக்காக வேர் கிளாஸ் எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா விச் இஸ் யூஸ்ஃபுல் டு ரெஸ்ட்ரிக்ட் த டேட்டா, ரெஸ்ட்ரிக்ட் த டேட்டா ஆக்சஸ். ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ கண்டிஷனோட பார்க்கலாம். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா எல்லாமே டிஸ்பிளே ஆகும். பட் எனக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வேர் சேலரி ஈக்குவல் டு $24,000 அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ சேலரி 24,000 இருக்கிற டேட்டா மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ திஸ் வி ஆர் அப்ளைங் சம் கண்டிஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த கொரி. இப்போ இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம் கூட நீங்கள் சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கலாம். இப்போ வந்து நான் நம்பர் உள்ள காலத்தை எடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஒரு இப்போ ஃபர்ஸ்ட் நேம் ஸ்ட்ரிங்கில் உள்ள காலத்தை எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு இந்த நேம் கொடுக்கலாம். ஸோ டேட்டா எப்போவுமே கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லியிருக்கேன், அதனால எஸ் கேப்ஸ்னா கேப்ஸ் தான் கொடுக்கணும் நீங்கள்.
செமிகோலன் வச்சப்பறம் இதை எக்ஸிட் பண்ணிங்கன்னா ஸோ இப்போது ஃபஸ்ட் டைம் யாருக்கெல்லாம் ஸ்டீவன் இருக்காங்களோ அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இட் வில் டிஸ்பிளே த ரிசல்ட். ஸோ அதே மாதிரி இப்போது சேலரி எபோவ் 10,000 வாங்குறவங்கலாம் காட்டணும் அப்படின்னா சேலரி எபோவ் 10,000 அப்போ நீங்கள் கண்டிஷன் லைட்டாக அங்கே மாற்றணும். இந்த மாதிரி இப்போ போட்டிங்கன்னா எபோவ் 10,000 உள்ளது. ஸோ அதே மாதிரி பிலோ 10,000 கிரேட்டர் தென் சிம்பிள். அதே மாதிரி லெஸ் தென் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு உங்களுக்கு எப்படி வேணாலும் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பெருசாக எக்ஸாம்பிள் தேவையில்லை. ஸோ இவ்வளோவே போதும். இப்போ நாட் ஈக்குவல்ட்டுனா நாட் ஈக்குவல்ட்டுன்னு போட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். நாட் ஈக்குவல்ட்டுனா அதை தவிர்த்து மீதி எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இன் ஆப்ரேட்டர் போனோம் அப்படின்னா இப்போ சேலரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து select from by salary in போட்டுக்கணும் in 24,000, 17,000. அப்போ இன்னும் போடும்போது அதில் உள்ள ஸோ இன்னும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 24,000 17,000 வாங்குறவங்களோட சேலரி மட்டும் டிஸ்பிளே ஆகும், அவங்களோட ரெக்கார்ட்ஸ் மட்டும். நாட்டின்னு போட்டோம் அப்படின்னா அதை தவிர்த்து மீது எல்லாம் டிஸ்பிளே ஆகும். 24,000 17,000 இல்லாமல் அதை தவிர்த்து இந்த சேலரி காலத்தை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த சேலரி காலத்தில் பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்து மீது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே ஸ்பெசிஃபைடு காலத்தை எடுக்கணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் நீங்கள். இதில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சேலரி இந்த மாதிரி நீங்கள் அதை மட்டும் பார்க்கணும்னா கூட இட் வில் டிஸ்பிளே ரிசல்ட். ஸோ இது வந்து இன் கண்டிஷன். இப்போ லைக் போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் சேலரி இருக்கணும். பட் லைக் ஆப்ரேட்டர் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் லைக் இந்த மாதிரி இருக்குன்னு பெர்சன்டேஜ் இல்லை பெர்சன்டேஜ்னு கொடுக்குறேன். ஸோ லைக் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் 2 ஆட்ரிபியூட் உண்டு லைக் ஆப்ரேட்டரில். ஒன்று பெர்சன்டேஜ், ஒன்று அண்டர்ஸ்கோர். லைக் பெர்சன்டேஜ்னு இப்படி கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் நேம் பெர்சன்டேஜ்னா எஸ்க்கு அப்புறம் என்ன லெட்டர்னாலும் இருக்கலாம், ஆனால் எஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகிற நேம் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணும். ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னா 1 or more கேரக்டர், எனிதிங் we can have after that character or before the character. அந்த மாதிரி இந்த பர்சன்டேஜ் எங்கே மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு we can have any number of கேரக்டர் இல்லாமல் கூட போகலாம், அது பிரச்சனை கிடையாது. கேரக்டர் இல்லாமனா எப்படின்னா இப்போ வந்து ஸ்டீவன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு கேரக்டரே இல்லை, ஸ்டீவன் டிஸ்பிளே ஆகுது ஃபர்ஸ்ட் டைம், அதுக்கு கேரக்டர் கிடையாது, ஆனாலும் இட் வில் ஒர்க். ஸோ அதுதான் சொல்றாங்க.
ஸோ அதே மாதிரி அண்டர்ஸ்கோர்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நாட் லைக் இது வந்து நாட் லைக்னு போட்டுக்கோங்க. நாட் லைக்னு போட்டிங்கன்னா எஸ் ஸ்டார்ட் ஆகிற நேமை தவிர்த்து மீது எல்லாத்தையும் டிஸ்பிளே ஆகும். ஸோ 94 rows இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ லைக் நாட் லைக் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதில் பெர்சன்டேஜ் மட்டும் தான் நம்ம போட்டோம். இப்போ அண்டர்ஸ்கோர் போட்டோம் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் வில் ஹோல்ட் ஒன்லி ஒன் கேரக்டர் ஃபார் லைக் ஆப்ரேட்டர். எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஒரு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ எஸ்க்கு அடுத்து ஒரு பெர்சன்டேஜ் சாரி ஒரு அண்டர்ஸ்கோரு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அண்டர்ஸ்கோர் இருக்கிற இடத்துல என்ன கரெக்ட்னாலும் இருக்கலாம். அப்போ ஸ்டீவன் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இந்த மாதிரி இதுக்கடுத்து ஒரு 4 அண்டர்ஸ்கோர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. எஸ்க்கு அடுத்து 4 அண்டர்ஸ்கோர் போடுறீங்க அப்படின்னா எஸ்க்கு அடுத்து 4 கேரக்டர் இருக்கிற டேட்டா மட்டும் டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. எஸ்க்கு அடுத்து கரெக்டாக 4 கேரக்டர் தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிகல், சாரா, சுசன் அப்படிங்கிற ரெக்கார்டை மட்டும் டிஸ்பிளே ஆகுது. இப்போ டோட்டலாகவே 4 கேரக்டர் உள்ள ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் டிஸ்பிளே பண்ணணும்னா அந்த 4 அண்டர்ஸ்கோர் போட்டுருங்க. 4 கேரக்டர் உள்ள ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் இது டிஸ்பிளே பண்ணும். இதே இது நாட் லைக்னு போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அப்போது 4 கேரக்டர் இல்லாமல் இது எத்தனை கேரக்டர் இருக்கோ எல்லாத்தையுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஃபர்ஸ்ட் நேமில் உள்ளது. ஸோ அதுதான் வந்து லைக் ஆப்ரேட்டரு. லைக்கு நாட் லைக் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. அப்போது லைக்கு நாட் லைக்கில் அண்டர்ஸ்கோர் பெர்சன்டேஜ் இந்த மாதிரி நம்ம எடுத்து போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ டேட்டாவிலே அண்டர்ஸ்கோர் இருந்தால் என்ன பண்ணுறது அதை நம்ம யோசிக்கணும். அப்போது டேட்டாவில் எங்கே அண்டர்ஸ்கோர் இருக்குது அப்படின்னா like to start from employees இது இருக்கு எடுத்துக்கலாம். அடிஷனலாக ஜாப் ஐடியும் எடுத்துக்கிறேன். ஜாப் ஐடி இங்கேயும் ஜாப் ஐடி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஜாப் ஐடியில் பார்த்தீங்கன்னா அதனோட டேட்டாவிலே அண்டர்ஸ்கோர் இருக்குது. இப்போ லைக் ஆப்ரேட்டரில் ஜென்ரிக்காகவே அதனோட ஆட்ரிபியூட் பெர்சன்டேஜ் அண்டர்ஸ்கோர், பட் இங்கே டேட்டாவில் இருக்குது. இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அப்போ ஜாப் ஐடி லைக்னு நான் போடுறேன். லைக் எனக்கு தேர்டு கேரக்டர் அண்டர்ஸ்கோர் உள்ள டேட்டா மட்டும் டிஸ்பிளே பண்ண அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் டிஃபிகல்ட்டு, கரெக்டாக பார்க்கணும். அப்போது தேர்டு கேரக்டர் அண்டர்ஸ்கோர் உள்ள டேட்டா மட்டும் டிஸ்பிளே பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 கேரக்டர் என்னன்னாலும் இருக்கலாம். அப்போ 2 அண்டர்ஸ்கோர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு 3வது அண்டர்ஸ்கோர் போட்டுக்கிறேன். 3வது அண்டர்ஸ்கோர் போட்ட அப்புறம் 3வது அண்டர்ஸ்கோர் வந்து என்னோட டேட்டா அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன கேரக்டர்னாலும் இருக்கலாம் அப்படின்னா அங்கே பெர்சன்டேஜ்னு அடிச்சுக்கிறேன். இப்போ 3வது கேரக்டர் வந்து எனக்கு அண்டர்ஸ்கோர் அப்படின்னு நான் டேட்டாவுக்கு சொல்லணும் அப்படின்னா எஸ்கேப் பண்ணி விடணும். நீங்கள் அந்த ஸ்லாஷ்ன்னு போட்டிருக்கீங்களா, அதை எஸ்கேப் பண்ணி விட்டீங்கன்னா 3வது கேரக்டருக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஸ்பெஷல் கேரக்டர்னாலும் கொடுத்துக்கலாம். அந்த ஸ்பெஷல் கேரக்டரை பொரியோட எண்டில் எஸ்கேப் பண்ணி விட்ருங்க. அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா ஃபஸ்ட்டு 2 கேரக்டர் என்னன்னாலும் இருக்கலாம். 3வது கேரக்டரு டேட்டா
அந்த டேட்டா வந்து அண்டர்ஸ்கோர். அந்த அண்டர்ஸ்கோருக்கு அப்புறம் என்ன டேட்டானாலும் இருக்கலாம். அதான் பெர்சன்டேஜ் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டு ஜாப் ஐடி அண்டர்ஸ்கோர் தேர்டு கேரக்டரில் அண்டர்ஸ்கோர் இருக்கிற டேட்டா மட்டும் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இதுதான் வந்து லைக் ஆப்ரேட்டர். லைக் ஆப்ரேட்டரில் உள்ள உங்களுக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இதுதான். நல்லுன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது நல்லு ரொம்ப ஈஸி. எப்படின்னா இங்கே வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் மேனேஜர் ஐடி ஈஸ் நல்லுன்னு போட்டிங்கன்னா வேர் கிளாஸில் ஈஸ் நல் அப்படின்னா மேனேஜர் ஐடி பார்த்தீங்கன்னா நல்ல உள்ள ரெக்கார்டு மட்டும் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி கமிஷன் பிசிடின்னு ஒரு காலம் இருக்குது. அதில் select star from employees where commission PCT is not null அப்படின்னு போட்டிங்கன்னா கமிஷன் பிசிடிங்கிற காலத்தில் உள்ள நாட் நல் வேல்யூ மட்டும் டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா இதுதான் கமிஷன் பிசிடி காலம். இதில் உள்ள நாட் நல் வேல்யூ டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ அதான் இஸ் நல் இஸ் நாட் நல்னா இவ்வளோ தான். இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தான். இஸ் நல் இஸ் நாட் நல் அப்படிங்கிறது. அதே மாதிரி பெட்வீன் அண்ட் அப்படிங்கிறது இப்போ salary commission PCT where between and where salary between 10,000 and 20,000. அப்போ இந்த பவுண்டரி ரேஞ்சுக்குள்ள உள்ள வேல்யூ மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா 10,000 உங்களுக்கு கவர் ஆகும், 20,000 கவர் ஆகும். ஸோ அந்த பவுண்டரி ரேஞ்சுக்குள்ள உள்ள வேல்யூஸை அப்படியே டிஸ்பிளே பண்ணும். 24,000 கூட போட்டுக்கோங்க. ஓகேவா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நாட் பெட்வீன்னா இங்கே நாட்டுன்னு போட்டுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. நாட் பெட்வீன் போட்டிங்கன்னா அந்த பவுண்டரி ரேஞ்சு உள்ள கால்குலேட் ஆகாது. அதுக்கு எக்ஸப்ஷனல் உள்ள டேட்டா மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இட்ஸ் நாட் பெட்வீன் அண்ட் ஸோ அப்போ 25,000 வந்து காட்டுமா சார்? 25,000 இருந்துச்சுன்னா காட்டும். இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு அண்ட் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறேன். கமிஷன் பிசிடி இஸ் நாட் நல் அண்டுன்னு போட்டுட்டு சேலரி ஈக்குவல் டு salary equal to 14,500.
ஸோ சேலரி ஈக்குவல் டு 14,000. ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். எனக்கு கமிஷன் பிசிடி நாட் நல்ல, சேலரியும் 14,000. ரெண்டு கண்டிஷனும் மேட்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அண்டு கண்டிஷனில் அதுதான். இது எனக்கு சரியாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இதை கேப்ஸில் கூட போட்டுக்கோங்க. ஆனால் ஆறு கண்டிஷன் அப்படி கிடையாது. இதே இடத்துல 6 போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஆறுன்னு போடுறோன்னு வச்சுக்கோங்க. கமிஷன் பிசிடி நாட்னாலும் இருக்கும், ப்ளஸ் வந்து சேலரி ஈக்குவல் டு 14,000 அப்படிலாம் கிடையாது. 14,000 இருக்கும், அதை தாண்டி வேற எல்லாமே இருக்கும் ஆர் கண்டிஷன்ல. ஓகேவா? ஸோ எய்தர் அந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 2 6 அப்படின்னு. நெக்ஸ்ட் இப்போ அண்டே அரை சேர்த்தே ஒரு கண்டிஷன் போறோம்னு வச்சுக்கோங்க. செலக்ட் from employees, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன். சேலரி 24,000 இல்லைன்னா 17,000 இருக்கணும். $24,000 இருக்கலாம், 17,000 இருக்கலாம். அண்டு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ள போட்டதுனால எய்தர் அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். அண்டு ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் கண்டிப்பாக ஸ்டீவன் இருக்கணும். அண்டுன்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆறுன்னு போட்டிங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அவசியம் இல்லை. அப்போ இதில் பாருங்கள், ஸ்டீவன் ஒருத்தர் இருக்கிறாரு ஃபர்ஸ்ட் நேம், ஆனால் அவரோட சேலரி 24,000. ஓகே, எனக்கு வந்து ஆறு கண்டிஷனுக்குள்ளே எய்தர் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இல்லை இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதான் சொன்னேன், அது கரெக்டாக எனக்கு பக்காவாக மேட்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் ஆர்டர் பை. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், சேலரி வேண்டாம், எம்ப்ளாயீஸ் ஆர்டர் பை. வேறு வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க, ஏதாவது கண்டிஷன் போட்டு. ஆர்டர் பை சேலரி டிசெண்டிங் ஆர் அசெண்டிங். அசெண்டிங் போட்டிங்கன்னா ஏஎஸ்சி, இல்லைனா ஃபுல்லாக அசெண்டிங் ட்ரை பண்ணிடுங்க. இல்லைனா ஒன்றுமே கொடுக்காட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அசெண்டிங் தான் எடுக்கும். இப்போ அசெண்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 2100 வரிசையாக உங்களுக்கு சேலரி காலத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சேலரி காலத்தை எங்கே இருக்குது பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இப்போ டிசெண்டிங்கில் வேணுன்னா டிசிஎஸ்சின்னு கொடுத்துக்கலாம், இல்லைனா ஒன்றுமே கொடுக்கட்டாலும் அசெண்டிங்கில் எடுத்துக்கும். ஒன்றுமே கொடுக்கலனாலும் இது அசெண்டிங் தான் எடுக்கும். இப்போ டிசெண்டிங் வேணும்னா டிஎஸ்சின்னு கொடுத்துருங்க. டிஎஸ்சின்னு போட்டிங்கன்னா 24,000 17,000 டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து காலம் ஆர்டர் போய் எப்படி பண்ணிக்கலாம், இல்லை அலைஸ் நேம் பேஸ் கூட காலத்தை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அலைஸ் நேம் பேஸ்னா எப்படின்னா, இந்த மாதிரி இப்போ என்கிட்ட செலக்டில் 4 காலம் தான் இருக்குது. கமிஷன் பிசிடிக்கு ஷார்ட்டாக சிபிசிடின்னு கொடுக்குறேன் லைஸ் நேம். அப்போது அதை கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் போட்டு சிபிசிடின்னு ஆர்டர் பை சிபிசிடி அப்படின்னு கொடுக்குறேன். முடிஞ்சு போச்சு. இவன் ரன் பண்ணும்போது அலைஸ் நேம் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, அது பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு அலைஸ் நேம் கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகுது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு பொசிஷன் வைஸ் கூட நீங்கள் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 4 காலம் தான் இதில் இருக்குது. ஆர்டர் பை 3ன்னு கொடுத்துருங்க. 3னா தேர்டு காலம் என்னமோ அதை வச்சு உங்களுக்கு ஆர்டர் பை பண்ணலாம். ஆர்டர் பை 3னா சேலரிங்கிறது தேர்டு காலம், சேலரிங்கிற காலத்தை வச்சு உங்களுக்கு
அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகுது, ஏன்னா அசெண்டிங் பை டிஃபால்ட். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, காலம் எதுவும் மென்ஷன் பண்ணாமல் ஸ்டார்னு போட்டு ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் ஆர்டர் பை 3ன்னு கொடுங்க. ஆர்டர் பை 3னா தேர்டு காலம், ஓவராலாக தேர்டு காலம் ஏதோ அதை எடுத்துக்கும். லாஸ்ட் நேம் தான் ஓவராலாக தேர்டு காலம். அதை வச்சு நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுதான் காட்டும் A to Z வரைக்கும் லாஸ்ட் நேம். ஸோ இதுதான் வந்து சார்ட்டிங் மெத்தட் ப்ளஸ் கண்டிஷன்ஸ் அப்ளைங். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் இந்த நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். நோ சார் லாஸ்ட் ஆர்டர் பை 3 கொஞ்சம் சொல்லுங்க. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஓகே, லாஸ்ட்டாக ஆர்டர் பையா? ஓகே, அது சொல்லிடலாம், பிரச்சனை. ஆர்டர் பை 3. ஓகே. ஸோ இதில் எத்தனை செலக்டில் எத்தனை காலம் இருக்குதோ அத்தனை காலத்தை பாருங்கள். காலத்தை மென்ஷன் பண்ணணும்னா பிரச்சனை இல்லை. காலம் 4 காலம் இருக்குது. அப்போ ஆர்டர் பை 3ன்னு கொடுக்கும்போது தேர்டு காலத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு சார்ட்டிங் ஆப்ரேஷன் நடக்கும். இப்போ இதில் 4 காலம் தான் கொடுத்துருக்கீங்க. இதில் ஆர்டர் பை 6ன்னு கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது, ஏன்னா காலம் இல்லை, 6வது காலம் மட்டும் கிடையாது. அப்போ இந்த செலக்டில் எத்தனை காலம் கொடுத்துருக்கீங்களோ அதை தான் கொடுக்கணும். இப்போது செலக்ட் ஸ்டார்னு போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு 10 காலம் 11 காலம் இருக்குது. அப்போ 10ன்னு ஆர்டர் பை 10ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 10வது காலத்தை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும். அப்போ இல்லாத காலத்தை கொடுக்க முடியாது. 10 காலம் இருக்குது அப்படின்னா 10க்குள்ளே தான் நீங்கள் கொடுக்கணும் ஸ்டார்னு போடும்போது. 10 காலம் இருக்கும்போது 20ன்னு கொடுத்தீங்கன்னா ஆர்டர் பை 20ன்னு கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது கரெக்டாக. ஸோ அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கணும். அப்போ செலக்டில் காலம் மென்ஷன் பண்ணிங்கன்னா எத்தனை காலம் மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை கொடுக்கணும், அதுக்குள்ளே உள்ள நம்பரை கொடுக்கணும். ஸ்டார்னு போட்டிங்கன்னா மொத்தம் எத்தனை காலம் இருக்கோ அதுக்குள்ளே உள்ள நம்பரை கொடுக்கணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கேன். புரிஞ்சுதா? ஹலோ, கேக்குதா? எஸ் சார். புரிஞ்சுதா? புரிஞ்சது சார். ஓகே, சூப்பர்.